ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீக்கங்காவை வச்சு சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீக்கங்காவை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை ரெண்டையுமே பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. தேவையான அளவு வத்தல் போட்டுக்கோங்க. ஒரு கை பெரிய வெங்காயம், வேணும்னா சின்ன வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கை தக்காளி தேவையான அளவு அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு அதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீக்கங்காவையும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பீக்கங்காயில் கொஞ்சம் தண்ணி விடும், அப்படிங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண வேணாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பீக்கங்காய் சட்னி ரெடிங்க. இப்போ ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து ஆட் பண்ணி சட்னியில் ஊற்றி இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.